இது பண்ண போகிறோம். இப்போ குவார்ட்டர் ஃபஸ்ட்டில் மே மந்த்து சர்ச்சுன்னு கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணணும். ஆனால் 20/6 தான் லாஸ்ட் டேட்டு. பட் இன்றைக்கி டேட்டு வந்து 24. அப்போ 3 டேஸ் நம்ம வந்து லேட்டாக ஃபைல் பண்ணுறோம். இதனுடைய பெனால்ட்டி, இதுக்கு உண்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிப்ளை ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஐடிசி என்னங்கிறத நம்ம இதில் போய் பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 2A இதில் போகிறேன். 2Aல P2B பாருங்கள். லாஸ்ட் மந்த்தே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1 2 3 4 5 இந்த 5 ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து நம்ம வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒன்று ஏதாவது மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். என்னங்கிறத உள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணும். அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் இது பேக் வந்துடுங்க. இது வந்து அவங்க ஃபைல் பண்ண உடனே நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2B இது வந்து எவ்ரி மந்த் 14th நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். நம்மளுடைய ஒரிஜினலாக நம்ம எலிஜிபிள் ஐடிசி எவ்வளோ எலிஜிபிள்னு பார்க்குறோம். சிஜிஎஸ்டியில் 1683, எஸ்ஜிஎஸ்டியில் 1683 எலிஜிபிள் ஐடிசி. சரி, இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிற நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸல் சீட்டுக்குள்ளே இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம்மரியை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இது வரணும், P2B இங்கே வரணும். எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். ஜஸ்டைலு ஜிஎஸ்டிஆர் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து தெரியும். அண்டு பில் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், அவங்க கம்பெனி லீகல் நேமு, இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, இன்வாய்ஸ் வேல்யூ, இது வந்து டேக்ஸபிள் வேல்யூ. இதனுடைய சுருக்கம் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் டேக்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, இது நம்மளுக்கு இங்கே தெரியணும். இந்த டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த அமௌண்ட்டு இதில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பாருங்கள், தெரியுதா? 1283.54. அதே மாதிரி இதை சம் போட்டு இதே 1283.54. ஸோ இந்த பில்ஸ் எல்லாம் நம்மளோட பில்லு தானே ஒரு செக் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட இருக்கானுங்கிறத பார்த்துட்டு நம்ம ஓகேன்னா அது எல்லாமே நம்ம எலிஜிபிள். டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. பேக் டு டேஷ்போர்ட். ஒவ்வொரு இடையும் போகும்போது ஒவ்வொரு இடையும் போய் நம்ம மந்த்தை வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் அதில் உள்ள ஒரு இது. இப்போ நேரடியாக நம்ம வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பணம் கட்டிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ரெடி ஆகும். இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டோம். 3.1 ரிவர்ஸ் சார்ஜஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆகிடலாம். ஐடிசிக்கு எலிஜிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல் உள்ளதில் நம்ம எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ண போகிறோங்கிறது நம்மளுக்கு இது வந்து லயபிலிட்டி, நம்மளோட லயபிலிட்டி. இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம கட்ட இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ். இது இந்த தடவை நான் 3 நாள் லேட்டாக கட்டுறேன். அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். எலிஜிபிள் ஐடிசி இங்கே வந்துச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆல் அதர் ஐடிசி கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இந்த அமௌண்ட்டு இதில் லெஸ் ஆகி மிச்சம் உள்ள அமௌண்ட்டு தான் நம்ம கட்டணும். அப்போ நம்ம இதில் உள்ள அமௌண்ட் இதில் லெஸ் ஆகிட்டு மிச்சம் உள்ள அமௌண்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட், லேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீஸ் இதுதான் நம்ம இப்போ கட்ட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சேவ் 3B கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே சேவ் ரெஜிஸ்டர் ரிசீவ்டுன்னு நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ப்ரொசீடு டு பேமெண்ட். இப்போ ஆல்ரெடி நம்ம கட்டி வச்சுருந்தது எல்லாம் இந்த கேஷ் லெஜரில் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்னங்கிறத காமிக்கும். இது வந்து அதர் தென் ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் பேயபிள், நம்ம பேயபிள். இது நம்மளுடைய ஐடிசி, நம்ம வாங்கியிருந்த அந்த ஐடிசி இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது 2 மைனஸ் ஆகி இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட். ஸோ நெட்டாக நம்ம வந்து லேட் ஃபீஸ் லாஸ்ட் டைம் 50 காமிச்சிச்சு இல்லையா, அது எப்படி இது அவங்களுக்கு வந்து 30-25 இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 30 ஆகியும் லேட் ஃபீஸ் வந்து 25 கணக்கு பண்ணி உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து
சிஜிஎஸ்டியில் வந்து 21,975 எஸ்ஜிஎஸ்டியில் 21,975 இது ரெண்டும் நம்ம இப்போ கட்டணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், சலான் மேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேக் ஏ பேமெண்ட் கொடுத்துட்றோம், எஸ்ன்னு கொடுத்துட்றோம். இப்போ எல்லாம் ரைட்டாக பண்ணி நம்மளுக்கு மேக் ஏ பேமெண்ட் காமிக்கும். 44,274 நம்ம நெட்டாக பே பண்ணணும். ஸோ பேமெண்ட் கொடுத்துக்கலாம், ஜென்ரேட் சலான் கொடுத்துக்கலாம். இப்போ சலான் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் நெட் பேங்கிங்கில் கட்ட போகிறனால நெட் பேங்கிங் கொடுக்குறேன். எந்த பேங்க்குங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் ஏ பேமெண்ட். பேங்க் வெப்சைட் நம்மளுக்கு வந்து இங்கே ஆயிடுச்சு, நெட் பேங்கிங். அப்போ கிளிக் ஹியர். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அஸ் யூஷுவல் நம்ம கட்டிடலாம். இப்போ நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனோன்னா அந்த இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த 44,274ங்கிறதுக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துட வேண்டியதான். இங்கே கீழே ஓடிபி கேட்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட்னு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம வந்து அந்த டாஸ்க் போகணும். அப்போ கண்டினியூன்னு கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய இங்கே வந்துடும். பேக் போயிட்டு ரிட்டர்ன் டாஸ்க் போயிருங்க. முடிச்சதுக்கப்புறம் மேக் ஏ பேமெண்ட் அண்ட் கிரெடிட் சலான் மேக் ஏ பேமெண்ட் அண்ட் போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜருங்கிறதுக்கு கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வார்னிங் காமிக்கும். யூ ஆர் அபவுட் டு அக்ரி டு கிரெடிட் கிளைம் அண்ட் யூட்டிலைசேஷன் அண்ட் இண்டிகேட்டர். இது வந்து உங்களுடைய அந்த எலக்ட்ரானிக் அந்த இதுலேருந்து கேஷ் இதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது தான். எஸ்ன்னு நம்மளுக்கு கொடுத்துடணும். அப்போ நம்மளோட லெஜர்லேருந்து அதை அப்போ இப்போ ஆப்செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நமக்கு வந்து இந்த ப்ரொசீடர் டு ஃபைலுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது ஹைலைட் ஆகியிருக்காது. இது மட்டும் தான் ஹைலைட் ஆகிருக்கும், இது ஹைலைட் ஆகிருந்திருக்காது. இந்த மாதிரி இது ஃப்ரீஸ் ஆகிருந்திருக்கும். இப்போ வந்து இது வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம ப்ரொசீடர் டு ஃபைல்னு கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே நம்ம வெரிஃபிகேஷன் டிக்ளரேஷன் ஓப்பன் ஆகும். அப்போ இங்கே செக் பாக்ஸில் டிக் அடிச்சுட்டு இங்கே வந்து நம்மளுடைய நேம் வரும். அதை இது பண்ணிவிட்டு இவிசி. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு இதாக கட்டினதுனால நெக்ஸ்ட் மந்த் இந்த இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓடிபி கண்டு வெயிட் பண்ணுறோம். ஓடிபி நம்மளுடைய மொபைல் நம்பருக்கும் வரும், நம்மளுடைய மெயில் ஐடிக்கும் வரும். ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அந்த ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபைங்கிறத இது பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஃபைலிங் சக்ஸஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம 3B எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிறத மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த இதில் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.